எப்போவுமே வந்து நான் சுறுசுறுப்பா தான் செய்வேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் முடியல. இருந்தாலும் ஓகே இன்றைக்கி செஞ்சே ஆகணும் அப்படின்றதுனால இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எந்திச்சதுமே நான் சின்ன வெங்காயம் நிறையா எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு நசுக்கி எடுத்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சமைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்குன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தில் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் போடலான்னு தான். ஏன்னா அம்மா வீட்டில் வந்து அம்மா கத்திரிக்காய் தான் போட்டு செய்வாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு கூட செய்வாங்க. பட் நான் எப்போவுமே வந்து வெறும் மீன், மாங்காய் மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஓகே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, வேண்டாம் கத்திரிக்காய் இது வரைக்கும் நீ செஞ்சது கிடையாது, செய்யாதம்மா அப்படின்ட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய், அது கூட மல்லித்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு வெந்தய சீரக பவுட்ரு ஒன்று வச்சுருப்பேன் நான் செஞ்சு. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். புளி குழம்புக்கு அது நல்லாவே இருக்கும். ஸோ எல்லாம் போட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டுக்கிட்டேன். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி கரைச்சிக்கலாம், கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரம் வெந்துடும், குழம்பு சீக்கிரம் ரெடி ஆகிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி வந்து கரைச்சி வச்சுருந்ததை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து போடுறதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் மீனுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஃபைனலி மீனை போட்டு பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், மீன் குழம்பும் செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நான் இனியும் வைப்பேன். இதில் கொஞ்சம் மாங்காவோ இல்லை கத்திரிக்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் எனக்கு வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வறுவலுக்கு தேவையான வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஃபிஷ் அப்படின்னு சொன்னிங்கன்னா கெண்டை மீன் அண்டு மத்தி மீன், இது 2 தான் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு செஞ்சுட்டு பொரியல் செஞ்சேன். ஃபைனலி பார்த்தோம் சூப்பராகவே இருந்துச்சு. இன்றைக்கி இந்த மாதிரி தான் என்னோடய டே போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நொங்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இதெல்லாம் வெயில் காலத்தில் தான் கிடைக்கும். சின்ன பிள்ளைங்களில் நான் நிறையவே இதை வாங்கி சாப்பிடுவேன். இப்போ வந்து எங்கேயாவது பார்த்தா தான் வாங்குற மாதிரி இருக்குது. அதோடு வந்து ப்ரௌனி கேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.